மாதிரியே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையேப்பா. நீ ஏன் முள்ளைய உன் ஃப்ரெண்டு மாதிரி நினைக்கக்கூடாது? நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. உங்களுக்கு வருது என்ன ஜீவா, என்ன பண்ணுவா? பொங்கலுக்கு என்னண்ணே, பொங்க வைக்க வேண்டியதேன். ஏன்டா இலை, அது எனக்கு தெரியாதாடா. ஏதாவது ஊருக்கு போயிட்டு வரலாமேன்னு கேட்டேன். எந்த ஊருக்குண்ணே? என்னடா இப்படி கேட்டீங்க? அப்பா ஊருக்கு தாண்டா. சரிண்ணே. பொண்ணு மீனா நல்லா தான் இருக்கு. எங்களெல்லாம் அசிங்கப்படுத்தினாவ நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன? கோபம் புரியுது. என்னதான் கோபம் இருந்தாலும் பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் எல்லா அம்மாவும் நினைப்பாங்க. நாங்கெல்லாம் வேண்டான்னு தானே உங்க வீட்டுக்கு ஓடி வந்தா. அங்கேயாவது அவளை நல்லா இருக்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் வேணாம்னு ஒன்றும் அந்த பிள்ளை வரலம்மா. அந்த பிள்ளை விரும்பினவனை கல்யாணம் பண்ணிக்கத்தான் வேற வழி இல்லாமல் கிளம்பி வந்துச்சு. அங்கே வந்து மீனா ஒன்றும் நிம்மதியாக இல்லை. எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கு. வெளிப்படையாக சொல்லே தவிர அந்த பிள்ளை ஒன்றும் பெருசாக சந்தோஷமாக இல்லைம்மா. எப்பயுமே படபடப்பாக இருக்குது. உங்களெல்லாம் இழந்த தவிப்பு அந்த பிள்ளை முகத்துலேயும் செயல்லையும் எப்போவுமே தெரியுது. என் 2 தம்பிகளுக்கும் ஒரே நாளில் தான் கல்யாணம் நடந்துச்சு. எங்கள் மாமா பொண்ணுக்கு ஜீவாவை பேசி கடைசியில் என் அடுத்த தம்பி கதிரை கட்டி வச்ச கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முல்லையோட அப்பா அம்மா தினமும் ஒரு தடவை வந்து அந்த பிள்ளையை பார்த்துட்டு போகிறாங்க. அப்பையெல்லாம் நம்மளோட அப்பா அம்மா நம்மளை பார்க்கவில்லைங்கிற கவலை அந்த பிள்ளைக்கு வரத்தானே செய்யும். நான் தான் சொன்னேனே, அவ எக்கேடு கெட்டு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு. அம்மா அது அப்படி இல்லைம்மா. உங்கள் மனநிலை ஒன்றும் எனக்கு புரியாமல் இல்லைம்மா. தப்பே பண்ணியிருந்தாலும் அது உங்கள் பொண்ணு இல்லையா? மீனாவுக்கு உங்களை பார்க்கணும், உங்கள் கூட பேசணுன்றலாம் கண்டிப்பாக ஆசை இருக்கத்தானே செய்யும். இப்போ பொங்கல் வருது. தலை பொங்கலுக்கு எந்த பொண்ணாவது பிறந்த வீட்டை விட்டுட்டு இருப்பாங்களா? உங்களுக்கு தெரியாதது இல்லை. பிறந்த வீட்டிலேருந்து வர்ற பானைகளை தான் பொங்க வைக்கணுண்டு எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. அது சரி, கல்யாணத்துக்கு சீர் தரல, பொங்கலுக்கு சீர் கொடுங்கன்னு கேக்குறீங்களா? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைண்டு உங்களுக்கு அண்ணாச்சிக்கு நல்லா தெரியும். நல்ல நாள் வருது. முடிஞ்சா உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியாவது பேசுங்க. அப்படியாவது அந்த பிள்ளை சந்தோஷப்படட்டும். இதை சொல்லத்தான் வந்தேன். மற்றபடி மீனாவை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. அது எங்கள் வீட்டு பொண்ணு. அந்த பிள்ளையை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவோம். சொல்லுங்கம்மா. சுந்தரம், அவர் பக்கத்துல இருக்காரா? இல்லைம்மா, வீட்டில இருந்து இப்பதான் புறப்படுறேன். எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீங்க. சொல்லுங்கம்மா. நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். ஆ, தலை பொங்கலுக்கு என்னெல்லாம் சீர் செய்வாங்களோ அதை கொண்டு போய் மீனா வீட்டில் கொடுத்துருங்க. அவருக்கு இது தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. ம், சீர் கொடுக்கறது கடமைக்கு தான். உடனே அவளை நான் மன்னிச்சிட்டேன்னு நினைச்சு எனக்கு அவ ஃபோன் பண்ண வேண்டான்னு சொல்லிடுங்க. சரிம்மா. நானே உங்ககிட்ட இதை சொல்லலான்னு தான் நினைச்சேன். என்னதான் இருந்தாலும் மீனா நம்ம வீட்டு பொண்ணு இல்லைங்களா? இதையெல்லாம் செஞ்சாதான் போன இடத்துல அவங்களுக்கும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும்.
சரியான முடிவை தாம்மா நீங்கள் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக கொண்டு போய் கொடுத்துட்றோம்மா. ம் சீக்கிரம் கொடுத்து. சரிம்மா. இறங்க எல்லாம். எவ்வளவு நாளாச்சு இங்க வந்து? ஜீவா, சாவி ஒன்று இருக்கு, தர. இதாப்பா எங்க பூர்வீக வீடு. எங்க தாத்தா கட்டின வீடுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல அத்தை? ஆமா, இங்க வந்தாதாண்டா மனசுக்கு நிறைவா இருக்கு. போன 2 பொங்கலுக்கு தான் இங்க வரவே முடியல. ஆமா அத்தை. போன பொங்கலுக்கு கதிருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கு முந்தின பொங்கலுக்கு கடையில ஏதோ வேலை இருந்துச்சுன்னு வரல. முல்ல, இந்த வீடு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்க கூட அடிக்கடி பொங்கலுக்கு இங்க வருவேங்க. ஞாபகம் இருக்கு மாமா. ஏன் சின்ன பிள்ளையில மட்டும் வந்தீங்க, அதுக்கப்புறம் வந்ததே இல்லையா? அதுக்கப்புறம் தான் 2 குடும்பத்துக்கும் டிஷ்யூம் ஆயிடுச்சு. இப்பதான் மறுபடியும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஓ, டேய், இந்த பேக் எடுத்துட்டு போ. முல்ல, அப்படியே கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. இருங்க. இந்தாங்க தண்ணி. உன்கிட்ட கேட்கலம்மா. அம்மா, தண்ணி யார் கொடுத்தா? அந்த பிள்ளை தான் கொடுக்குதுல்ல, வாங்கி குடிங்கம்மா. கொடுப்பா. இந்தாங்க அத்தை. ஆமாம், மூடியை திறந்து கொடுப்பா. இந்தாங்க. குடிங்க. எப்படி படுத்திருக்கான் பாருங்களேன். அண்ணனுக்கு மட்டும் எப்படிதான் தூக்கம் வருதோ, எங்க போனாலும் உடனே படுத்து தூங்கிறாரு. டேய், அவன் பாடு விட்டு உழைக்கிறவன் படுத்தோடனே தூங்குறியான். அப்படியா? அப்புறம் ஏன்னா எனக்கு தூக்கம் வருது? கண்ட நேரம் சாப்பிட்டாலும் தூக்கம் வரும்டாய். சும்மா இருங்க மாமா. அவன் சாப்பிடுறதுல எப்ப பாரு கண்ணு வச்சுட்டே இருக்கீங்க. நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்துனீங்க. சாப்பிட ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? ஆரம்பிச்சிட்டியா பாரு. மாமா, சித்தப்பா சித்தியும் வந்துட்டாங்க. ஐயப்பா, நீ அந்த கரும்பு இறக்கு. சேர் எடுத்துட்டு வா கண்ணா. அப்படியே முள்ளையும் கூட்டிட்டு வா. சரி, சீக்கிரம் விட. அது தூக்கிட்டு வாயா. டேய், ஆகாஷ், என்னடா பண்ற? எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. சரி, புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டியா நீ? வாங்கியாச்சு. வாங்க அண்ணி. வரேன் தானா. வாங்க சித்தி. ஆமா, வாங்கத்த. வாங்க மாமா. ஆமா. வாங்க சித்தப்பா. வணக்கம்மா. வா முருகா. என்னக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அசதியில தூங்குறான்.
நேத்து ராத்திரி முழுக்க பொங்கல் வேலையா கடையில இருந்தான். அது காத்து வேற நல்லா அடிக்குதுல்ல. மாமா எழுப்புங்க. ம் அத்தா முதல்ல உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். டேய் கதிரே எந்திரிப்பா, மாமா அத்தையே வந்திருக்காங்க பாரு. பொங்க படியெல்லாம் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வர்றதா தான் கிளம்பிட்டு இருந்தோம். சரி, அதுக்குள்ள முல்ல போன் பண்ணி எல்லாரும் இங்க பொங்கல் கொண்டாடுறத சொன்னா அதான் நேரம் இங்கே வந்துட்டோம். நாங்களும் உங்களுக்கு தகவல் சொல்லலாம்னு தான் மாமா நினைச்சேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே சரி வந்துட்டீங்க. சரி சரி. கஸ்தூரி எல்லாத்தையும் பிரிச்சு. என்னம்மா முல்ல எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டேனே. சாப்பிட்டானா? சரி, எத்தனை நாள் லீவ் உனக்கு? எனக்கு ஒரு வாரம் லீவ். அப்படியா? வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்கன்னு கூப்பிட அவன் பொண்டாட்டிக்கு சொல்லி கொடுக்க சொல்லு மூர்த்தி. என்னதான் சொல்றாங்களா? வாங்க மாமா. வாங்க. நல்லதும்மா. சொல்லிட்டேன். நக்கலை பாத்தியா தேவளுக்கு? கஸ்தூரி கொஞ்சம் சும்மா இரு. முல்ல உனக்கு சேலை எடுத்துட்டு வந்திருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. இருக்கட்டும்பா. அண்ணா, அண்ணி வீட்ல இருந்து பொங்கலுக்கு சீர் வந்திருக்கு. எந்த அண்ணின்னு சொல்லிடு தம்பி. அவர் பாட்டுக்கு பணக்கார வீட்டுல இருந்து வந்துச்சுன்னு நினைச்சுக்கிற போறாரு. ஆமா, கல்யாணத்துக்கே ஒண்ணு வரலையா? பொங்கல் சீர் அப்படியே வந்துட்டாலும் காலம் முழுக்க பணக்கார வீட்டு மருமகன்னு பேருக்கு இவங்க மட்டுமே சொல்லிக்க வேண்டியதுதான். நயா பைசா தேராது. ஏன் எல்லாரும் குடும்பமா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா பொங்கல் கொண்டாடலாம்னு வந்திருக்காங்க. எதுக்கு அங்க வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்குன்னு பேசாம இருங்க. என்னன்னு இது? என்னதே பொண்ணு பிடிக்காத வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்காக அப்படியே கேடு கட்டு போட்டுன்னா விடுவாங்க? சரியான கஞ்ச பிசினர் குடும்பமா இருக்கும் போல. அத்தாச்சி கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த வீட்ல என்ன பத்தி மட்டும் பேசுங்க, வேற யார பத்தியும் பேச வேண்டாம். இந்த வந்துட்டல்ல இந்த வீட்டு மருமக, புகுந்த விட்ட சொன்னது அப்படியே பொசுக்குன்னு கோவம் வருது பாத்தியா? இதுக்குத்தான் நான் வரமாட்டேன்னு சொன்னது. இங்க யாருமே உங்களை பொங்கல் சீர் எடுத்துக்கு வந்து யாரும் சொல்லவே இல்லையே. நீங்க கொண்டுக்கு வந்தீங்க, சந்தோஷம். நீங்க கொண்டுக்கு வந்ததை பார்த்து முள்ளையும் சந்தோஷப்படுமேன்னு சொல்லி சரிண்டா. அப்படியே இல்லைன்னாலும் இங்க தலை பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துருக்கோமே. அவங்க வீட்டுக்கு வருவாங்க, இவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு இல்லாமல் நம்ம விலைக்கு நம்மளே எல்லாம் செஞ்சுக்கலாம்னு தானே நம்ம எப்பயுமே யோசிப்போம். நாம இங்க இருந்தோம்னா நம்ம வாய் சும்மா இருக்காது. வா கிளம்பலாம். வாங்க. நல்ல முடியுமா? வா கிளம்பலாம். மாமா என்ன ஆகுத இப்படி வந்தோடனே கிளம்புனா இப்படியே? மாப்பிள்ள அதானே இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏய் என்னதானே நீ சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க? அவங்களுக்கு பொங்கலே இங்க தானே. அது எப்படி பொங்கல் அதுவுமா எங்க வீட்டை பூட்டி வைக்க முடியுமா? அத்தை ஒரு நாள் வீட்டை பூட்டி வைக்கிறதுனால ஒண்ணுமே ஆயிடாது அத்தை. இங்க இருந்து முள்ள உடைச்சு வந்து எல்லாரும் சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுவீங்களா? அதை விட்டுட்டு போறேன்றீங்க. தலை பொங்கலுக்கு நியாயமா முல்லையே எங்க வீட்டுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கணும். ஆனா நீங்க அனுப்பல.
அப்ப நாங்க என்ன இங்க சம்மந்தி வீட்டுல கொண்டாடணுமா? நல்லா இருக்கே கதை. தாலி பிரிச்சு கோக்காம எப்படி சித்தி வீட்டுக்கு அனுப்புறது? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் கொண்டாடினா நல்லதானே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வராதுமா. அம்மா ஏம்மா? அத்தை வேற வீட்டில் இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க. நான் தான் போய் சமைக்கணும். நாங்கள் கிளம்புறோம். நான் ஜெகாட்ட பேசிக்கிறேம்மா. இப்படியே உடனே கிளம்பணுன்ற என்ன அர்த்தம்? மாமா சத்தியமூர்த்தி, வாங்கண்ணே. வணக்கம் சத்தியமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏப்பா அதெல்லாம் எடுத்து அங்கே கொண்டு வைங்கப்பா, மேலே வைங்க. ஜீவா அண்ணே. வாடா. என்னடா இதெல்லாம்? மீனாவுக்கு பொங்கல் சீரு, தலைப்பொங்கல்ல, அதான் என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. நிஜமாவே எனக்கு கொடுத்து விட்டாங்க. ஆமா மீனா, இந்தா இதுல உங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் இருக்கு, வாங்கிக்கப்பா. நான் தான் உன்கிட்ட சொன்னேனே, எல்லா கோபமும் காலப்போக்கில் மாறிடுண்டு. இப்போ சந்தோஷமா? சந்தோஷம்தான். ஆனாலும் அப்பா அம்மா வந்திருக்கலாம். வருவாங்கப்பா, கண்டிப்பாக வருவாங்க. வராமல் எப்படி இருக்க போகிறாங்க? இப்போ தானே வீட்டிலேருந்து சீர் வந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களே வருவாங்க. அந்த காலத்தில் போய் சீரெல்லாம் கொடுத்துக்கிட்டு நம்ம பேர் கேட்பாங்க. ஆனால் பிறந்த வீட்டிலேருந்து வந்த சீரை பார்த்ததும் பொண்ணுகளுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு மட்டும் பாரு. அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆமா மாமா. மீனா ஒரு நிமிஷம் அம்மா. போயிட்டு வாப்பா. அப்படியே உங்க அப்பா அம்மா தங்கச்சியில எப்படி இருக்காங்கன்னு கேட்டு விசாரிச்சு. சரி இந்தா வந்துடுறேன். வரமூர்த்தி வாங்கண்ணே. வரம்பா. ஜீவா உள்ள கொண்டு போய் வீடா. ஏம்மா மீனா, உனக்கு சந்தோஷம் தானே? அப்பா எப்படி இருக்காரு? அம்மா ஸ்வேதாலாம் எப்படி இருக்காங்க? எல்லார் கூடவும் பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா பேசவும் பயமா இருக்கு. எல்லாம் சரியாயிடும்மா. அப்பா பொங்கல் சீர்ல கொடுத்து விடுவார்னு நான் நினைச்சே பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா இல்லம்மா, அம்மா தான் உங்க அப்பாவுக்கு தெரியாம கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்பா கொடுத்து விடலையா? யாரா இருந்தா என்னம்மா, இந்த வீட்டுல உன்னை யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு சீர் கொடுத்து விட்டுருக்காங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுமா. சரிதான். இப்ப அம்மா கொஞ்ச நாள்ல அப்பாவும் என்கிட்ட பேசிடுவாரு. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன், அங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்றேன்னு அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. சரிம்மா. ஸ்வேதா ஃப்ரீயா இருக்கும்போது என் கூட கொஞ்சம் பேச சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு சத்தியமூர்த்தி குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும்மா. ரொம்ப நல்ல குடும்பம். உன்னை அவங்க நல்லபடியா பார்த்துக்குவாங்க. இப்ப கூட இந்த சீரையெல்லாம் உங்க அம்மாவா கொடுத்து அனுப்பல, சத்தியமூர்த்தி சொல்லிதான் வந்திருக்கு. சத்தியமூர்த்தி உங்க அம்மாவை பார்த்து பேசியிருக்காரு. மீனா உங்க எல்லாரையும் நினைச்சுக்கிட்டே இருக்கா. உங்க வீட்டில் உள்ளவங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. பொங்கலுக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போக சொல்லி அவர் தான் உங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு. நிஜமாவா அங்கிள்? ஆமாம்மா, உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அவர் சொல்லலைன்னா உங்க அம்மா இந்த சீரெல்லாம் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா உங்ககிட்ட இப்ப பேசலைனாலும் நிச்சயமா ஒரு நாள் பேசுவாங்கம்மா. நல்ல குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கம்மா. சந்தோஷமா இரு. வரட்டுமா?
எனக்காக ஜீவாவோட அண்ணன் அம்மா கிட்ட பேசினாரா?